அன்பே டயானா இப்போ நம்ம இருக்கிற லைஃப டைரக்டா நம்மள படத்துக்குள்ள கூட்டிட்டு போயிட்டு வெளியே கொண்டு வரும். திருச்சிற்றம்பலம் நம்மளால நம்மளோட ஃபேமிலினால எல்லாத்தையாலும் எவ்வளவுக்கு எவ்வளவு கனெக்ட் பண்ண முடிஞ்சோ அதே மாதிரி இந்த அன்பே டயானா படத்துக்கு கூட உங்களால எல்லாத்தையாலும் கனெக்ட் பண்ண முடியும், இன்க்ளூடிங் ஃபேமிலி. பக்கா ஃபேமிலி பிளாக் பஸ்டர் பிலிம் அப்படிதான் வந்து சொல்ல முடியும். அண்ட் பாரி இளவழகனோட ஆக்டிங்கா இருக்கட்டும், டைரக்ஷனா இருக்கட்டும், ஜமாக்கு அப்புறம் இப்படிப்பட்ட ஒரு படம் எக்ஸ்பெக்ட் பண்ணல. பட் அண்ட் ரம்யா ரங்கநாதன் அண்ட் கோபி பரிதாபங்கள் கோபி ஹேண்ட்ஸ் ஆஃப்னா பக்காவா சீன் படத்தை செஞ்சிருக்காங்க. இன்க்ளூடிங் பெரம்பூர் மக்களே, நீங்க அந்த ஸ்ட்ரீட்ல இருக்கீங்கன்னா உங்களுக்கு இந்த படம் இட்ஸ் சோ மெனி ஆஃப் கிஃப்ட்ஸ் அண்ட் சோ மெனி மெமரிஸ் வந்து உங்களுக்கு வந்து கிடைக்கும். அவ்வளவு அழகா பெரம்பூரை எவ்வளவுக்கு எவ்வளவு அழகா காட்ட முடியுமோ அவ்வளவுக்கு எவ்வளவு வந்து அழகா காட்டியிருக்காங்க. அண்ட் இதோட ஸ்டோரி நம்ம பார்த்தோம் அப்படின்னா சிம்பிளைஸான ஒரு ஸ்டோரி தான். ஆக்சுவலி இதுக்கு முன்னாடியே நான் வந்து சொல்லிடுறேன், கேஸ்ட் இன்னைக்கு யார் யார் எல்லாருமே இன்னைக்கு மோஸ்டா பாக்குறது இல்லை. பட் ஸ்டில் இன்னமும் அந்த கேஸ்ட் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து பாக்குறாங்களா, அந்த கேஸ்டுக்கு ஒரு டைலாக் வந்து இருக்கும். அந்த டைலாக் உண்மையிலேயே நான் சொல்றேன் பாரி ஆக்சுவலி ஆனா சீரியஸா செம்மையா வந்து எழுதிருந்தீங்க. இப்பவும் என் மைண்ட் வந்து ஓடிட்டே இருக்கு. பட் ஸ்டில் நான் அதை சொல்ல விருப்பப்படல. பட் நீங்க ஸ்கிரீன்ல அவ்வளவு பெரிய ஸ்கிரீன்ல நீங்க பார்க்கும்போது செம்மையா வந்திருக்கும், உங்களுக்கு பயங்கரமா கனெக்ட் ஆகும். ஓவராலா நம்ம இந்த படம் வந்து எப்படி இருக்கு அப்படிங்கிற பத்தி தான் இந்த வீடியோக்குள்ள வந்து பார்க்க போறோம் டீடைல்டா. அண்ட் அதுக்கு முன்னாடி வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த படம் அப்படிங்கிறது ஒரு ஓவரால் லவ் ஸ்டோரி, ஒரு நார்மலான ஒரு லவ் ஸ்டோரி. தமிழ் சினிமாக்கு நல்ல காலமா என்ன அப்படிங்கிறது தெரியல. லாஸ்ட் வீக் முன்னாடி வீக் வந்து பாத்தீங்க அப்படின்னா கட்டா குஸ்தி 2 ரிலீஸ் ஆச்சு. அது ஒரு பக்கா ஃபேமிலி பிளாக் பஸ்டர். அண்ட் லாஸ்ட் வீக் வந்து இதய முரளி வந்து ரிலீஸ் ஆச்சு. அதுவும் பக்கா ஃபேமிலி பிளாக் பஸ்டர். இப்போ இந்த அன்பே டயானா இதுவும் பக்காவான ஒரு ஃபேமிலி பிளாக் பஸ்டர். அதையும் தாண்டி அந்த ரெண்டு படத்தையும் தாண்டி இது பக்காவான ஃபேமிலி பிளாக் பஸ்டர் அப்படின்னு தான் சொல்ல முடியும். அதுல கூட லைட்டான ஒரு சில விஷயங்கள் வந்து காமிச்சிருப்பாங்க. பட் ஸ்டில் இது டோட்டலாவே ஃபேமிலி பிளாக் பஸ்டர். ஃபேமிலிக்குள்ள என்ன நடக்குதோ இதை தாண்டி வெளியே எப்படி எல்லாம் நடக்குதோ அதை பத்தி தான் வந்து ஃபுல்லா வந்து காமிச்சிருப்பாங்க. ஆக்டிங் வைஸ் நம்ம எடுத்தோம் அப்படின்னா பாரி இளவழகன் வந்து பிச்சு எடுத்துட்டாரு. அண்ட் ரம்யா ரங்கநாதனும் சரி, அவங்களுக்கு ஹீரோனையும் சரி, பயங்கரமான ஒரு ஆக்டிங். ஏன்னா இது வந்து ஆக்சுவலி வந்து பாத்தீங்கன்னா 2வது படமோ 3வது படமோ நினைக்கிறேன். பட் இதுல இவ்வளவு தூரம் ஆக்ட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி யாருமே எக்ஸ்பெக்ட் பண்ணல. பட் அதையும் தாண்டி பயங்கரமா ஆக்ட் பண்ணிருப்பாங்க. ஜமா மூவி வந்து நம்ம பார்த்திருப்போம் நினைக்கிறேன். அது ரிலீஸ் ஆல்மோஸ்ட் ரொம்ப நாள் வந்து ஆச்சு. அதுக்கும் இதுக்கும் நீங்க கம்பேர் பண்ணி பார்க்கும்போது வச்சு நீங்க பாத்தீங்கன்னா அது டோட்டலா வேற ஜேனர், இது டோட்டலா வேற ஜேனர். அதுவும் இன்க்ளூடிங் வந்து பாத்தீங்கன்னா $1 billion பிக்சர்ஸ் அப்படிங்கிற போது அதுக்குன்னு ஒரு தனி பிராண்ட், தனி நேம் அப்படிங்கிறது வந்திருக்கு. ஏன்னா அவங்க எடுக்கிற படம் மோஸ்ட்லி வந்து எல்லாமே பிளாக் பஸ்டரா தான் வந்திருக்கும். ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா குட் நைட்னு நினைக்கிறேன், அண்ட் செகண்ட் லவ்வர், தேர்டு வந்து டூரிஸ்ட் ஃபேமிலி, அண்ட் ஃபைனலா இப்போ வந்து ஃபோர்த் வந்து அன்பே டயானா. இதுவும் ஒரு பக்காவான ஒரு ஃபேமிலி பிளாக் பஸ்டர், ஒரு சூப்பரான என்டர்டைன்மெண்டான ஒரு படம். ஆக்சுவலி இந்த படத்துல லவ் ஸ்டோரி, ஒரு லவ் கடைசி வரைக்கும் சேருமா சேராதா அப்படிங்கறத இந்த படத்தோட ஒரு கான்செப்ட். இதுல இதுக்கு இடையில வரக்கூடிய சேத்தன் அவரோட கேரக்டரா வந்திருக்கட்டும், எல்லாமே ஒரு அவரோட அவ்வளவு காமெடியா அவ்வளவு என்டர்டெய்னிங்கா வந்துருந்துச்சு. காமெடியில வந்து ஒர்க் அவுட் ஆகுமா அப்படின்னு சொல்லி ஒரு டவுட்டோட தான் வந்து படத்தை வந்து எடுத்திருப்பாங்க அப்படின்னு சொல்ல முடியாது. இது பக்காவா ஒர்க் அவுட் ஆகும் அப்படின்னு அவரோட மைண்ட்ல கிளியரா தெரிஞ்சிருக்கிற ஒரு விஷயம். சின்ன விஷயங்களா கூட வந்துருக்கட்டும், இது இந்த டப்பிங்ல இருக்கட்டும், சின்ன விஷயங்கள்லாம் நீங்க படத்துல நீங்க பார்க்கும்போது அவ்வளவுக்கு எவ்வளவு வந்து ஒர்க் பண்ணியிருக்காரு. அது அப்படியே பெரிய ஸ்கிரீன்ல பார்க்கும்போது அப்படியே வந்து ரிவீல் ஆகுது. அதோட ஒர்க்கோட பெனிஃபிட்டும் சரி, அந்த ஒர்க்கோட வேல்யூ வந்து அந்த ஸ்கிரீன்ல அவ்வளவு பெரிய ஸ்கிரீன்ல வந்து அப்படியே பக்காவா வந்து தெரியுது. கோபி பரிதாபம் கோபி ஆனா ஹேண்ட்ஸ் ஆஃப். லாஸ்ட் வீக் நான் சொல்லியிருப்பேன். அண்ட் சுதாகர் அண்ணாவையும் டிராவிட் அண்ணையும் பார்க்கும்போது எனக்கு எவ்வளவுக்கு எவ்வளவு ஹாப்பியா இருந்துச்சோ, இன்னைக்கு உங்களை இவ்வளவு பெரிய ஸ்கிரீன்ல பார்க்கும்போது சோ ப்ரௌட் ஆஃப் யூ. எனக்கு இதுக்கு மீறி நான் என்ன சொல்றது அப்படின்னு தெரியல. ஏன்னால் நான் லாஸ்ட் வீடியோல சொல்லியிருப்பேன், இந்த ஜேர்னி அப்படிங்கிறது நமக்கு ரொம்ப ரொம்ப பெரிய ஒரு ஜேர்னி. ஒரு யூடியூபரா ஆரம்பிச்சு இன்னைக்கு ஒரு படத்துல வர்றது அப்படிங்கிறது இன்னைக்கு மோஸ்ட் ஆஃப் தி யூடியூபர்ஸோட ஒரு ஒன் ஆஃப் தி பிக்கஸ்ட் ட்ரீம், இன்க்ளூடிங் என்ன மாதிரி இருக்கக்கூடிய அத்தனை பேத்துக்குமே ஒரு மிகப்பெரிய ஒரு ட்ரீம். நான் சந்தோஷமா இருந்தாலும் சரி, நான் சோகமா இருக்கும்போதும் சரி, நான் டல்லா இருந்தாலும் ஹாப்பியா இருந்தாலும், எந்த டைம் நான் பார்த்தாலுமே என்னோட யூடியூப் சர்ச்சா இருக்கட்டும், என்னோட இன்ஸ்டாகிராமா இருக்கட்டும், எதுவும் நீங்க எடுத்து பாத்தீங்க அப்படின்னாலும் பரிதாபங்கள் இதுதான் மோஸ்டா வந்து இருக்கும். என்னோட அதாவது யூடியூப் சப்ஸ்கிரைபர்ல அந்த சேனல் லிஸ்ட்ல பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இடத்துல இருக்கிறது பரிதாபங்களா தான் வந்திருக்கும். அவ்வளவு பெரிய மிகப்பெரிய ஒரு ஃபேன். கோபி அண்ணாக்கா இருக்கட்டும், சுதாகர் அண்ணாக்கா இருக்கட்டும், இன்க்ளூடிங் டிராவிட் அண்ணா, எல்லாத்தோட ஒன் ஆஃப் தி மிகப்பெரிய ஒரு ஃபேன். அப்ப இருந்து இன்னைக்கு வரைக்கும் நான் எல்லாத்தையுமே ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன். எனக்கு அதாவது என்டர்டைன்மெண்ட் அப்படின்னாவே உங்க வீடியோ நான் போட்டுதான் நான் தூங்கவும் செய்வேன். அது எந்த டைம்ல இருந்தாலுமே உங்க வீடியோ தான் வந்து ஓடிட்டு இருக்கு. என்டர்டைன்மெண்ட் அப்படிங்கிற போது ஒன் ஆஃப் தி பிக்கஸ்ட் ஃபேன் அப்படின்னு சொல்றேன். அதையும் தாண்டி இவ்வளவு பெரிய ஸ்கிரீன்ல பார்க்கும்போது சோ ஹாப்பி அண்ட் சோ ப்ரௌட் ஆஃப் யூ.
இது வந்து உங்களுக்கே தெரியல, நம்மளோட கனவு ஆக்சுவலி வெளியே வரும்போது இது வந்து எப்படி எக்ஸ்பிரஸ் பண்றது அப்படிங்கிறது தெரியாது. அந்த மாதிரி இன்னைக்கு எனக்கு வந்து ஆக்சுவலி ஃபீல் ஆச்சு இவ்வளவு பெரிய ஒரு ஸ்கிரீன்ல பார்க்கும்போது. அண்ட் இதுல சேத்தன் அவரோட ஆக்டிங்கா வந்திருக்கட்டும் செம்மையா வந்து பண்ணியிருப்பாரு. அண்ட் சரவணன் தான் மியூசிக் வந்து போட்டிருக்காரு. இவரோட மியூசிக் செஞ்சுட்டாரு. சீரியஸா சொல்லணும் அப்படின்னா ஓவராலா நீங்க இந்த படத்தை நீங்க எடுக்கும்போது ஒரு ஃபேமிலியில என்னென்ன விஷயங்கள்லாம் நடக்குது, யார் யாரெல்லாம் என்னென்ன பண்றாங்க, இப்ப ரியாலிட்டி ஃபேமிலியில இப்ப நம்ம ஃபேமிலி எப்படி இருக்கோ அதே மாதிரி உங்களை கனெக்ட் பண்ணிக்க முடியும். நிறைய டைலாக்ஸ், அதாவது இந்த படத்தோட ஸ்டார்டிங்ல வந்து உங்களுக்கு இன்ட்ரோவுக்கு முன்னாடியே வந்து உங்களுக்கு வந்து தெரிஞ்சிடும் யார் இந்தந்த கேரக்டர் பண்ண போறாங்க, என்னென்னவெல்லாம் இருக்காங்க, என்னென்னவெல்லாம் ஆக போறாங்க, இது வந்து படம் எப்படி மூவ் ஆகும் அப்படிங்கிறது டைட்டில் கார்டுக்கு முன்னாடியே வந்து ஓவராலா உங்களுக்கு வந்து தெரிஞ்சிடும். பட் அதையும் தாண்டி இந்த படத்தை அழகா கொஞ்சம் கொஞ்சமா மூவ் பண்ணி கொண்டு போனதுதான் ஒரு சூப்பரான விஷயம். இன்க்ளூடிங் நான் சொல்றேன், நல்லா நோட் பண்ணிக்கோங்க, இந்த படம் எங்கேயுமே லேக் அடிக்காது ஸ்டார்டிங்ல இருந்து டில் எண்ட் வரைக்கும். அண்ட் கிளைமேக்ஸ் எல்லாம் ஒரு அன்எக்ஸ்பெக்டடான ஒரு கிளைமேக்ஸ், அந்த அளவுக்கு சூப்பரா வந்திருக்கும். நீங்களே எக்ஸ்பெக்ட் பண்ணிருக்க மாட்டீங்க இப்படிதான் அந்த கிளைமேக்ஸ் முடியும் அப்படின்னு சொல்லி. ஆனால் அவ்வளவு அழகா வந்து முடிச்சிருப்பாரு. அண்ட் பாரி இளவழகனோட நேம் வந்து படத்துல வந்து சித் கிருஷ்ணன், அண்ட் வந்து ரம்யா ரங்கநாதன் அவங்களோட நேம் வந்து மேஜிக் டயானா, அண்ட் சேத்தன் அவரோட நேம் வந்து ஆதி நாராயண், அண்ட் பரிதாபங்க கோபி அண்ணாவோட நேம் வந்து பெங்களூர் பாபா. இந்த கேரக்டர்ஸும் சரி, எல்லா கேரக்டர்ஸுமே அந்த நீங்க ஸ்கிரீன்ல அவ்வளவு பெரிய ஸ்கிரீன்ல நீங்க பார்க்கும்போது அவங்க உங்களுக்கு கொடுத்த கேரக்டர் அந்த அளவுக்கு அவ்வளவு அழகா, இன்க்ளூடிங் வந்து பாத்தீங்கன்னா கோபி அண்ணா அதை வந்து அந்த கேரக்டராகவே வந்து உள்வாங்கி, ஏன்னா அந்த லாங்குவேஜ் வந்து பேசுறது கொஞ்சம் கஷ்டம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதாவது டைரக்டர் பாரி இளவழகன் அது வந்து அவர் வந்து ரொம்ப ஃப்ளூயண்டா வந்து பேசுவாரு. பட் அவர் வந்து கோபி எனக்கு சொல்லி கொடுத்து இதே மாதிரி ஃப்ளோல வரணும், இதே மாதிரி ஆங்கிள் வரணும், இதே மாதிரி ஆட்டிடியூட்ல வரணும் அப்படின்னு சொல்லி அது எல்லாத்தையுமே கொடுத்து அழகா வந்து வாங்கி ஸ்கிரீன்ல இன்னைக்கு சூப்பரா வந்து கொடுத்துருக்காங்க படத்தை. ஓவரால் இந்த படம் எல்லாருமே கண்டிப்பா ஃபேமிலியோட போய் பார்க்க வேண்டிய ஒரு படம். எந்த ஒரு 18+ கண்டென்ட்டோ எதுவுமே வந்து இருக்காது, ஒரு சின்ன ஒரு வேர்டு கூட அந்த மாதிரி இருக்காது. எல்லாருமே குழந்தையோட இந்த படத்தை கூட்டு போய் வந்து பாருங்க. அத்தனை பேர்த்தோட ஃபேமிலிக்குள்ளேயுமே இந்த படம் வந்து கனெக்ட் ஆகும் அப்படின்னு சொல்லி ரொம்ப சந்தோஷத்தோட, இன்க்ளூடிங் கோபி அண்ணாவை அவ்வளவு பெரிய ஸ்கிரீன்ல பார்த்தது ஐம் சோ ஹாப்பி. அண்ட் இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் இதுக்கும் நான் நினைக்கிறேன். நம்ம சேனல் புதுசா நினைக்கிறேன் மறக்க வச்சுக்கோங்க. என்ன நீங்க பெஸ்டா ஃபாலோ பண்ணிங்க சோஷியல் மீடியால கௌதம் சர்ச் பண்ணீங்க, நம்மளோட ப்ரொஃபஷனல் பெஸ்டா ஃபாலோ பண்ணிக்கலாம், கான்டாக்ட் பண்ணிக்கலாம். கண்டிப்பா ரெஸ்பெக்ட்லி ரெஸ்பான்ஸ் இருக்கும். அடுத்து நீங்க பாய்.